அத்தியாயம் 10. பிறவியில்லா பரிசு. ராஜயோகமாகிய சகஜமார்க்க பயிற்சி முறையின் கீழ் இறுதி லட்சியம் என்பது மீண்டும் பிறவாநிலை அல்லது மெய்யுணர்தல் என்று மிகவும் மேலோட்டமாகச் சொல்லப்படுகிறது. ஒன்றையே குறிக்கும் ஒரே ஆன்மீக நிலையை அல்லது ஜீவித உயர்நிலையை குறிப்பதற்காக பொதுவாக இவை இரு பதங்கள் போல் உபயோகப்படுத்தப்படுகின்றன. ஆனால் மாஸ்டருக்கு மிக அருகாமையில் உள்ளவர்கள் அவரது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட வெவ்வேறு பதங்களை அவர் பிரயோகிக்கும் முறையை அதிகம் உணர்ந்தவர்கள் இந்த இரு சொற்களுக்கிடையே உள்ள வித்தியாசம் சிறியது அல்ல என்று அறிவார்கள். அது மட்டுமல்ல, இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் மிக பெரியதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் ஆகும் என்றும் அறிவார்கள். சில சமயங்களில் பூரண மனிதத்தன்மை அல்லது பூரண மனிதனின் தன்மை என்ற ஒரு மூன்றாவது பதமும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படியாக லட்சியம் என்பது வெவ்வேறு பதங்களால் விவரிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு அபியாசி மாஸ்டரிடம் அவருக்குள்ள அந்யோன்யத்தை பொறுத்தும் அவருடைய சுய வளர்ச்சி, பயிற்சி முறையில் அவருக்கு உள்ள அனுபவம் ஆகியவற்றை பொறுத்தும் தன் மனதிற்கு ஏற்ற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார். எனக்கு புரிந்தவரை மெய்மை அடைதலுடன் ஒப்பிட்டால் பிறவா நிலை என்பது தாழ்ந்த ஒரு நிலைதான் என்று தோன்றுகிறது. சகஜமார்க்கம் குறிப்பிடும் பிறவா நிலை என்பது மதங்கள் வழி வழியாக குறிப்பிடும் முக்தி அல்லது மோட்சம் என்பதை விட மிக உயர்ந்த நிலையாகும். முக்தி, மோட்சம் என்பவை மீண்டும் சரீர வாழ்விற்கு வர அவசியமற்ற ஒரு இடைப்பட்ட நிலையைத்தான் பொதுவாக குறிக்கின்றன. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மேம்பட்ட சரீரமற்ற ஜீவித நிலைகளில் சூட்சுமமான உலகங்களில் மறுபிறவி எடுப்பதை அந்த மோட்ச நிலைகள் தவிர்ப்பதில்லை. அத்தகைய உலகங்கள், நிலைகள் பல இருக்கின்றன என்று மாஸ்டர் கூறுகின்றார். எனவே முக்தியும் மோட்சமும் குறுகிய குறிக்கோள்களாகும். ஆனால் சகஜமார்க்க யோக சாதனை அளிக்கும் பிறவா நிலையானது பிறப்பு இறப்பு சங்கிலித் தொடரில் இருந்து ஒரு நிரந்தரமான விடுதலையை தருகிறது. இன்னும் சிறப்பான குறிப்பிடத்தக்க ஒரு வித்தியாசம் உண்டு. சம்பிரதாயமான சமயக் கோட்பாடுகள் மனிதன் இறந்த பிறகே அவனுக்கு விடுதலை கிடைப்பதாகச் சொல்கின்றன. இது விதேக முக்தி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது உடலை விட்டு உயிர் வெளியேறிய பிறகு ஒருவருக்கு கிடைக்கும் முக்தி என்று பொருள். ஆனால் ஜீவன் முக்தி நிலை, அதாவது ஒருவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த பிறவியிலேயே கிடைக்கும் விடுதலை, வெகு சிலருக்கே சாத்தியமான மிக உயர்ந்த ஒரு முக்தி நிலை என்று சொல்லப்படுகிறது. ஒரு கிரகஸ்தராக எல்லோரையும் போல் நாம் இல்லற வாழ்க்கை வாழும்போதே, இங்கேயே இப்போதே இந்த பிறவியிலேயே பிறவாநிலை பெறுவது என்பதற்கு சகஜ மார்க்கத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. என் மாஸ்டர் தெய்வீக சக்தியையும் தன்னிடம் கொடுக்கப்பட்டுள்ள எல்லையற்ற சக்தியையும் பயன்படுத்தி அபியாசியிடம் தன்மை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். இந்த சக்தி அபியாசிக்குள் உறங்கிய நிலையில் இருக்கும் ஆன்மீக ஆற்றல்களை விழிப்பூட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது.
இந்த முறையானது சுத்திகரிப்பு பயிற்சி முறையுடன் சேர்ந்து நமது பௌதீக உடலை மெதுவாக மாற்றி அமைக்கிறது. ஒவ்வொரு அணுவும் உடைக்கப்பட்டு கடைசியில் அதில் பௌதீகத்தன்மை ஒரு துளி கூட இல்லாத அளவிற்கு மாற்றி அமைக்கப்படுகிறது. எல்லா விதத்திலும், எல்லா நடவடிக்கைகளிலும், தோற்றத்திலும், செயல்பாட்டிலும் அது பௌதீக ஸ்தூல உடலாக இருந்த போதிலும் உண்மையில் அது இப்போது ஒரு புனிதமான ஆன்மீக உடலாகும். அப்படிப்பட்ட புனிதமான ஒரு உடலானது 5 கோஷங்களுக்கும் அல்லது உரைகளுக்கும் அப்பாற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஓர் உடல் மட்டுமே பிறவா நிலையடைந்த ஓர் ஆன்மாவின் உடலாக இருக்க முடியும். எனது மாஸ்டரின் கீழ் ஆன்மீக பயிற்சி செய்து இந்த நிலையை அடைந்தவர்கள் அப்படிப்பட்ட உடலை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. பிறவா நிலை பெற்ற ஓர் ஆன்மா அப்படிப்பட்ட ஆன்மீகத்தன்மையும் தெய்வீகத்தன்மையும் கொண்ட உடலில் இருந்து கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட மீதமுள்ள ஆயுட்காலத்தை இனி வாழ்ந்து தீர்க்க மட்டுமே வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிறவா நிலையைத்தான் எனது மாஸ்டர் கொடுக்கிறார். நாம் பிறவா நிலை அடைவதற்கு இறக்கும் வரை காத்திருக்க தேவையில்லை. மற்ற வழிமுறைகளில் அது தேவையாக இருக்கலாம். அங்கே பிறவா நிலையடைந்த ஓர் ஆன்மாவை தன்னுள் இருத்தி கொள்ளத்தக்கபடி இந்த உடலை, ஆன்மாவின் வாகனமான இந்த உடலை புனிதமாக்கவோ தெய்வீகமாக்கவோ முடியாமல் இருக்கலாம். ஆனால் உடலின் மூல அணுக்களின் மீது ஆன்மீக பணி புரிந்து ஸ்தூலமான பௌதீக உடலை அதன் மூலம் ஒரு புதிய ஆன்மீக உடலாக சீர்திருத்தி மாற்றியமைக்க என் மாஸ்டரால் முடிகிறது. பொருத்தமான வார்த்தை இல்லாததால் இந்த பணியை அணுக்களின் மீதான பணி என்று சொல்லியுள்ளேன். தனது பிராணாகுதி சக்தியால் அவர் இதை நிகழ்த்துகின்றார். பிறவா நிலைக்கு சுருக்கமானதொரு விளக்கம் தரும்படி நான் மாஸ்டரை கேட்டபோது, பிறவா நிலை அடைந்த ஒருவரிடம் இருந்து முதலில் உடைத்து எறியப்படும் தளை காலம்தான். முதலில் காலம்தான் அழிக்கப்படுகிறது என்று சொன்னார். வீடுபேறு நிலை அடைந்த ஒருவர் இனியும் கால நேரத்தின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல என்பது இந்த வார்த்தைகளில் இருந்து தெளிவாக தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு அழியக்கூடிய உலகாயத விஷயங்களின் மேல் சிறிதும் நாட்டம் அற்றுப்போய் விடுகிறது. அவர் காலத்தை கடந்த நிரந்தர நிலைக்குள் அடியெடுத்து வைக்கிறார். இந்த நிரந்தர நிலையை பற்றி புரிந்து கொள்ள வெகு காலம் நான் முயற்சி செய்திருக்கிறேன். முக்காலத்தையும் கடந்த நிலை என்பதன் அர்த்தம் காலத்தின் வரையறையற்ற நீட்டிப்பு அல்ல என்ற தெளிவு மட்டுமே எனக்கு கிடைத்தது. அந்த நிலை ஜீவிதத்தின் வேறொரு பரிமாணத்தைச் சேர்ந்ததாக தோன்றியது. 10 வருடங்களுக்கு முன்னால் என் மாஸ்டரின் கீழ் நான் தியானத்தை தொடங்கிய போது இருந்ததை விட இன்று நான் இதை பற்றி புரிந்து கொண்டிருப்பது எந்த விதத்திலும் சிறந்ததாக தெரியவில்லை. ஆனால் ஒரு முறை காலத்தை மீறிய நிலையின் ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. அதை என்னால் மறக்கவே முடியாது. அது 1968ஆம் ஆண்டு கடைசியில் ஏற்பட்டது. எனது வட இந்திய பயணத்தின்போது ஓரிரு நாட்கள் மாஸ்டருடன் இருப்பதற்காக நான் ஷாஜகான்பூர் சென்றிருந்தேன். ஒரு நாள் காலையில் மாஸ்டர் எனக்கு ஒரு சிட்டிங் கொடுத்தார். நான் தியானத்தில் ஆழ்ந்து உலகத்தையே மறந்துவிட்டேன்.
தியானம் முடியும் தருவாயில் ஒரு சில நிமிடங்களுக்கு திடீரென்று நான் பிரகாச பெருங்கடலில் மிதந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தேன். பிரகாசம் என்பது சரியான வார்த்தையாக தோன்றவில்லை. கண்கூசாத மென்மையான வெளிச்சம் என்று சொன்னால் இன்னும் சரியாக இருக்கும். என்னை சுற்றி இருந்ததெல்லாம் ஆகாயம்தான். எனக்கு மேலும் எனக்கு கீழும் என்னை சுற்றி முழுவதும் ஆகாயத்தைத் தவிர வேறு ஒன்றுமில்லை. அதை ஆகாயம் என்று சொல்வதை விட வெட்டவெளி என்று சொல்லலாம். வழக்கமாக தியானம் செய்யும் நிலையில் நான் உட்கார்ந்திருந்தேன். தோற்றத்தில் நீல நிறம் கொண்ட மென்மையான ஒளிமயமான வெட்டவெளி பிரதேசத்தில் நான் அமைதியாக மிதந்து கொண்டிருந்தேன். பிரபஞ்சம் முழுவதிலுமே என்னைத் தவிர வேறு யாரும் இல்லை. எதுவுமே இல்லை. மாஸ்டர் கூட இல்லை. அது ஒரு பரவசமான அனுபவம். தியானத்தின் போது ஒரு கண நேரம் நான் சுய நினைவிற்கு வந்தபோது கூட பிரம்மாண்டமான வெட்டவெளியில் நான் தன்னந்தனியாக ஆனந்தமாக முழுக்க முழுக்க தனியாக இருக்கும் உணர்வுதான் தொடர்ந்து நீடித்தது. தியானத்திற்கு பிறகு எப்படி இருந்தது என்று மாஸ்டர் என்னை கேட்டார். நான் என்னுடைய அனுபவத்தை அவரிடம் விவரித்தேன். அதற்கு மாஸ்டர், நிரந்தர நிலையின் சுவை உனக்கு கொடுக்கப்பட்டது. பொதுவாக இது உயர்மட்ட நிலைகளில் வரும். ஆனால் உனக்கு இன்று அது தரப்பட்டது என்று சொன்னார். இந்த நிலையை எப்படி நிரந்தரமாக என்னுடையதாகவே ஆக்கிக் கொள்வது என்று மாஸ்டரிடம் நான் கேட்டேன். மாஸ்டர் சிரித்துவிட்டு சொன்னார், தியானம்தான் ஒரே வழி. அதாவது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளபடி தியானம் செய்வது. ஆனால் தியானத்தில் தலை அடிபணிந்து வணங்கிய நிலையில் இருக்க வேண்டும். தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இருந்தால் அது வழிபாடு அல்ல. மேலும் வழிபடும்போது நாம் கடவுளுடைய அருளை பெறுவதற்காக அவரிடம் போகிறோம். கடவுளிடம் எல்லாம் இருக்கிறது. என்ன இருந்தாலும் அவர் கடவுள் அல்லவா? ஆகவே அவரிடம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாம் அவரிடம் போகும்போது என்ன நடக்கிறது? சிறிய பைகளை எடுத்துக்கொண்டு நாம் போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறிய பையில் அவரால் என்ன நிரப்ப முடியும்? எனவே அவருடைய அருளுக்கு பாத்திரமாகும் தகுதி உடையவர்களாக நாம் மாற வேண்டும். இது அத்தியாவசியமானது. இதைத்தான் நாம் தியானத்தின் மூலமும் சுத்திகரிப்பு பயிற்சியின் மூலமும் செய்கிறோம். அவரது அருளை அவர் விரும்பும்போது நமக்குள் நிரப்புவதற்கு ஏற்ற பாத்திரங்களாக நாம் மாறிவிடுகிறோம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், கடவுளை தேடுவதைப் பற்றி மக்கள் பேசுகிறார்கள். என் கருத்தின்படி இது சரியான மனோபாவம் அல்ல. நீ எதையாவது தேடினாயானால் அது உனக்கு தென்படாது. தேடுதல் இருந்தால் நீ தேடிக்கொண்டிருக்கும் பொருளுக்கும் உனக்கும் இடையே உள்ள தூரம் இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லும். கடவுள் இருக்கிறார் என்று எனக்கு தெரிந்திருக்கும்போது தேடுவது என்ற கேள்விக்கு எங்கே இடம்? உண்மையில் கடவுளை தேடுவது என்பதன் பொருள் உன்னையே தேடுவதுதான். அதாவது தேட வேண்டும் என்ற எண்ணம் நீங்கிவிடுகிறது. தேடிக்கொண்டு இருப்பதிலேயே வாழ்நாள் முழுவதையும் வீணாக்குவதில் என்ன பயன்? நாம் செய்து பார்க்க வேண்டும். தேடிக்கொண்டிருக்க கூடாது. சிரித்துவிட்டு மாஸ்டர் மேலும் தொடர்ந்தார். உன் மகன் வீட்டில் இருக்கிறான் என்று உனக்கு தெரியும். ஆனால் நீ அவனை கடை வீதியில் தேடிக்கொண்டிருக்கிறாய்.
உன் வீட்டில், அதாவது இதயத்தில் தேடு, நீ அவரை காண்பாய். ஒரு சமயம் மாஸ்டர் சென்னையில் இருந்தபோது நான் சகோதரி கஸ்தூரியிடமிருந்து ஒரு சிட்டிங் பெற்றுக்கொண்டேன். அந்த தியானம் மிகவும் ஆழ்ந்து இருந்தது. நான் ஒருவிதமான உணர்வுக்கு அப்பாற்பட்ட நிலைக்குள் மேலும் மேலும் ஆழமாக மூழ்கிச் சென்று கொண்டிருப்பதாக உணர்ந்தேன். இந்த உணர்வின் உச்சநிலையில் நான் முழு இருட்டில் இருப்பதைக் கண்டேன். எனக்கு முன்னால் ஊசிமுனை அளவிற்கு ஒரு பிரகாசம் தெரிந்தது. அதை நோக்கி நான் வேகமாக போய்க்கொண்டு இருப்பதாக உணர்ந்தேன். நான் பின்னால் திரும்பி பார்த்தேன். அங்கும் கூட ஒரு சிறிய துவாரம் போல் வெளிச்சம் தெரிவதைக் கண்டேன். அதனுடைய பிரதிபலிப்பில் இருந்து நான் தண்டவாளம் போன்ற ஒன்றின் மேல் வேகமாக போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது. ஒரு நீளமான சுரங்கப்பாதைக்குள் நான் இருப்பது புரிந்தது. மீண்டும் நான் முன்புறம் திரும்பி வேகமாகச் சென்றேன். திடீரென்று சுரங்கப்பாதைக்கு வெளியே பிரகாசமான சூரிய வெளிச்சத்தில் நான் நிற்பதைக் கண்டேன். எனக்கு சிறிது தொலைவில் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி கோளம் இருப்பதைப் பார்த்தேன். நான் இருக்கும் இடத்திலிருந்து அக்கோளத்தினுள் பார்த்தபோது எனது மாஸ்டரின் முகமும் உருவமும் அதில் இருப்பதைக் கண்டேன். நான் அதை நோக்கி பாதி தூரம் நடந்து போனபோது என் மாஸ்டரது உருவம் ஆதிகுரு லாலாஜியின் உருவமாக மாறியதைக் கண்டேன். அதை நோக்கி தொடர்ந்து நடந்தேன். நான் அதன் அருகே வந்தபோது அந்த உருவம் மீண்டும் மாறியதைக் கண்டேன். லாலாஜியின் உருவம் மறைந்துவிட்டது. நான் அதற்குள் கண்டது என்னுடைய முகமேதான். உடனே இந்த அனுபவத்தை மாஸ்டரிடம் தெரிவித்தேன். மாஸ்டர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் புன்சிரிப்புடன், இது ஒரு மிக நல்ல அனுபவம். உன்னை இழந்துவிட்டு கடவுளைப் பார் என்று மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் உன் ஆன்மாவை அறிவதற்காக நீ உன்னையே இழக்கிறாய். இதுதான் உண்மை. உனது தியானத்தில் இதை நீ அனுபவித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எல்லாம் லாலாஜியின் அருள் என்று சொன்னார். பின்னர் அதே நாள் மாலையில் மாஸ்டர் சற்று நேரம் தனியாக இருந்தார். மீண்டும் என் அனுபவத்தை பற்றி பேசினார். அவர் சொன்னார், தியானம் செய்வதுதான் ஒரே வழி. ஆனால் அதை சரியாகச் செய்ய வேண்டும். உண்மையில் தியானம் என்பது மனதை வேறு எங்கும் அலைய விடாமல் அதனை ஆதிமூலமான மையத்தை நோக்கி திருப்புவதே ஆகும். சாதாரண மனித நிலையில் மனமானது நம்மையும் அதனுடன் இழுத்து கொண்டு அங்குமிங்கும் அலைந்து திரிகிறது. அது நம்மை வேலை வாங்குகிறது. ஆனால் தியானத்தின் மூலம் அதை நாம் ஒழுங்குபடுத்தி அதனை வேலை வாங்கத் தொடங்குகிறோம். மனமானது மெய்யுணர்தலுக்கான கருவி என்பதே முக்கியமான விஷயம். அதுவே நமது வீழ்ச்சிக்கான கருவியாகவும் உள்ளது. மக்கள் மனம் குவிப்பை பற்றி பேசுகிறார்கள். மனம் குவிப்பது என்பது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான வழி ஆகும். தியானம் என்பது மெய்மையடைவதற்கான வழிமுறையாகும். எந்த பொருள் மீது அல்லது விஷயத்தின் மீது நாம் மனதை ஒருமுகப்படுத்துகிறோமோ அதன் இயல்பான தன்மையை மனம் குவிப்பானது வெளிப்படுத்தும். ஆனால் அது மெய்யுணர்தலுக்கு வழிவகுக்க முடியாது. ஒரு அபியாசியினுடைய உள்நிலையை நீ அறிய விரும்பினால் அதன் மீது மனதை ஒருமுகப்படுத்தி பார்த்தால் போதும். அவனுடைய உள்நிலை உனக்கு தெரிய வரும். அதனை இதயத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால்
அது சரிதானா என்று இதயம் சொல்லும். மனதை ஒருமுகப்படுத்தி எல்லாவற்றையும் அறியலாம் என்பதே மிக முக்கியமான விஷயமாகும். ஆனால் கடவுளை மட்டும் அறிய முடியாது. கடவுள் மீது மனம் குவிப்பதினால் அவரை அறிய முடியாது. ஏனெனில் அங்கே எண்ணம் கிடையாது. தெய்வீகத்தால் மட்டுமே தெய்வீகத்தை பார்க்க முடியும். மக்கள் தங்கள் லட்சியத்தை அடைய விரும்புகின்றனர். ஆனால் இதில் சிரமம் என்னவென்றால், அவர்கள் சூரியனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு சூரியனை தேடுகிறார்கள். அவர்களுக்கு உண்மையான மெய்ப்பொருள் அல்லாமல் நிழல் மட்டுமே தெரிந்தால் அது யார் குற்றம்? நீ சூரியனை நோக்கி போக விரும்பினால் கண்களை மூடிக்கொண்டு பிறகு அதை நோக்கி நடக்க வேண்டும். திட நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு நடப்பது எப்படி என்ற கேள்வி இப்போது வருகிறது. கால் தடுக்கி நீ கீழே விழக்கூடும். எனவே வழிகாட்டுவதற்கு ஒருவருடைய உதவி உனக்கு தேவைப்படுகிறது. கண்களை திறந்து கொண்டு சூரியனிடம் நடந்து போகக்கூடியவரும் உன்னை தன்னுடன் பாதுகாப்பாக உன் லட்சியத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியவருமான ஒரு மாஸ்டர் உனக்கு தேவைப்படுகிறார். இதே விஷயத்தைப் பற்றி மாஸ்டர் தொடர்ந்து சொன்னார். மாஸ்டர் என்பவர் திறமையுள்ள வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவரே மார்க்கத்தில் பயணம் செய்து லட்சியத்தை அடைந்தவராக இருக்க வேண்டும். அப்படியில்லாவிடில் அவரால் நமக்கு வழிகாட்ட முடியாது. எனவே ஒரு வழிகாட்டியை தேர்ந்தெடுப்பதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர் பரம்பொருளுடன் இரண்டறக் கலந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர் நமக்கு உதவ முடியும். குரு என்பவர் எல்லோருக்கும் சேவை செய்யவே இருக்கிறார். ஆனால் தற்காலத்தில் மனித சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவரை காண்பது மிகவும் அரிது. மாறாக அவர்கள் தங்களுக்கே சேவையை எதிர்பார்க்கிறார்கள். சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்கிறேன். ஒருவன் ஒரு குருவிடம் சென்று தன்னை அவருடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான். குரு பல நிபந்தனைகளை விதித்தார். சீடன் அதிகாலையிலேயே விழித்தெழுந்து குருவிற்கு காலை உணவு தயார் செய்ய வேண்டும். பிறகு குருவின் துணிகளை துவைத்து போட வேண்டும். பிறகு மதிய உணவு சமைத்து எல்லாவற்றையும் அவருக்கு தயாராக வைக்க வேண்டும். பிற்பகலில் குரு ஓய்வு எடுக்கும்போது சீடன் அவருடைய கால்களை பிடித்துவிட வேண்டும். இப்படியாக நிபந்தனைகள் மேலும் மேலும் போய்கொண்டிருந்தன. அவன் பொறுமையாக அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். குரு எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு அவன் மெதுவாக, தயவுசெய்து என்னை உங்களுடைய குருவாக ஏற்றுக்கொள்ளுங்களேன் என்று கூறினான். கதை ரசிக்கும்படியாக இருக்கிறதல்லவா? ஒரு சீடன் மாஸ்டருக்கு பணிவிடை செய்வதில் தவறொன்றும் இல்லைதான். ஆனால் மாஸ்டர் அதனை நிபந்தனையாகச் சொல்லக்கூடாது. அவசியம் ஏற்பட்டால் சீடனுக்கு பணிவிடை செய்யவும் குரு தயாராக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான பணிவும் சரணாகதியும் ஆகும். பரம்பொருளிடம் சரணடைந்த ஒருவர் படைப்பில் உள்ள அனைத்திற்கும் தான் சரணடைந்திருப்பதாக உணர வேண்டும். அதுதான் உண்மையான சரணாகதி நிலை. உண்மையில் இரண்டறக் கலப்பது என்பது அன்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. சரணாகதி என்பது அன்பு, சார்ந்திருப்பது இவற்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. சரணடைய முயற்சிக்க கூடாது.
ஏனெனில் அப்போது அங்கே நான் என்ற உணர்வு இருக்கிறது. சார்ந்திருப்பதே சரியான வழியாகும். முழுமையாக சார்ந்திருக்கும் தன்மையை உருவாக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். சரணாகதி என்பது அனைத்து உயிர்களிடமும், அது முட்டாளாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிடமும் நீ சரணடைந்திருப்பதாக உணரும்போதுதான் முழுமையடைகிறது. உண்மையான சரணாகதி நிலை தெய்வீகத்தில் லயித்திருப்பதை சாத்தியமாக்குகிறது. தெய்வீகத்தில் ஆழ்ந்து லயித்திருக்கும்போது உடலின் ஒவ்வொரு அணுவும் சக்தியாக மாறுகிறது. பிறகு அதுவும் அதனுடைய ஆதி மூலமாகவே ஆகின்றது. அதாவது அது தெய்வீகமாகி விடுகிறது. மாஸ்டர் இதற்கான களத்தை தயார் செய்கிறார். ஒவ்வொரு அணுவையும் சக்தியாக மாற்றுவதும், சக்தியை அதனுடைய ஆதிமூல நிலைக்கு மாற்றுவதும் தெய்வீகமே செய்யும் பணி. இந்த பணி எவ்வளவு பிரமிக்கத்தக்கது பார். மாஸ்டருடைய கவனத்தை ஒருவர் தன்பால் ஈர்க்கும்போது இவையெல்லாம் நடக்கின்றன. கடவுளைப் பற்றி நமக்கு என்ன தெரியும்? கடவுளிடம் நேரடியாக அணுகுதல் சாத்தியமில்லை. தகுதி வாய்ந்த ஒரு குரு மட்டுமே அபியாசியை கடவுளிடம் வழிநடத்தி செல்ல முடியும். கடவுள் எல்லாவற்றையும் விட சூட்சுமமானவர். நாமும் நம்மால் இயன்ற அளவு சூட்சுமமாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு சூட்சுமமாக ஆகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஏனெனில் இதன் மூலம் நாம் கடவுளின் அருகில் நெருங்குகிறோம். ஆகையால் தயவுசெய்து மேலும் சூட்சுமம் ஆவதற்கு முயற்சி செய்யுங்கள். என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் அபியாசி பிண்ட பிரதேசத்தை, அதாவது இதய மண்டலத்தை தாண்டும் வரைதான். வேலையெல்லாம் இந்த பிரதேசத்தில்தான் இருக்கிறது. மேலும் இந்த பிரதேசத்தில்தான் வேலை அதிக காலம் எடுத்துக்கொள்கிறது. இதய பிரதேசத்தை கடந்த பிறகு என்னுடைய வேலை எளிதாகி விடுகிறது. அபியாசி ஒளிவட்டங்களை கடந்த பிறகு அவரிடம் நான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அதன் பிறகு இயற்கையே பணியை எடுத்துக்கொள்கிறது. அபியாசி ஒளிவட்டங்களை கடந்த பிறகு இயற்கையே பணியை எடுத்துக்கொள்கிறது என்றால், தாழ்ந்த நிலையிலுள்ள மண்டலங்களிலும் ஏன் இயற்கையே பணி செய்யக்கூடாது என்று நீ கேட்கலாம். அது ஒரு சிறிய விஷயம். அந்த வேலையையும் இயற்கையே செய்ய முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த வேலையை செய்வதற்கு சில மனிதர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள், அவ்வளவுதான். அப்படிப்பட்டவர்கள்தான் சிறந்த மாஸ்டர்கள். ஏனெனில் பணியை செய்வதற்கான அனுமதி அவர்களுக்கு கொடுக்கப்படும்போது அதை செய்வதற்கு தேவையான இயற்கையின் சக்திகளும் கொடுக்கப்படுகின்றன. வேலை கொடுக்கப்படும்போது அந்த வேலையை செய்வதற்கு தேவையான ஆற்றலும் கொடுக்கப்படுகிறது என்பதே இயற்கையின் இரகசியமாகும். ஒரு முறை திரு ஈஸ்வர் சகாய் அவர்கள் மெய்மை உணர்தல் பற்றி பேசினார். அவருடைய கருத்து என்னை மிகவும் கவர்ந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மெய்மை உணர்தல் என்றால் என்ன? இதன் அர்த்தம் பெரும்பாலானவர்களுக்கு தெரியவில்லை. மன அமைதியை, அதாவது சாந்தத்தை உணரும்போது அந்நிலைதான் மெய்யுணர்வு நிலை என்று சிலர் நினைக்கிறார்கள். சிலர் தங்களுடைய பயிற்சியின் மூலம் தங்களுக்கு சற்று மகிழ்ச்சி ஏற்பட்டால் அதுதான் மெய்மை உணர்தல் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் சரியல்ல. இறைவன்
எதுவாக எல்லாம் இருக்கிறாரோ அதுவாக எல்லாம் நாம் ஆவதும், இறைவன் எதையெல்லாம் பெற்றிருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் பெறுவதுமே, அதாவது தெய்வீகமயமாவதே உண்மையில் மெய்மை உணர்தல் என்பதன் பொருள் என்று அவர் சொன்னார். இதனைப் பற்றி பலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில் மெய்மை உணர்தல் என்றால் என்ன என்று மாஸ்டரிடமிருந்தே அறிய விரும்பி அவரிடம் இதை விளக்குமாறு கேட்டேன். மாஸ்டர் சொன்னார், உண்மையில் மெய்மை உணர்தல் என்பதன் இரகசியத்தை ஒருவர் கண்டுபிடித்து விட்டால் பிறகு அவர் அதை விரும்ப மாட்டார். மெய்மை உணர்தல் என்பது அத்தகையது. நான் அபியாசியாக இருந்தபோது ஒரு நாள் என்னுடைய மாஸ்டர் லாலாஜி மகராஜ் அவர்களிடம், ஐயா, எனக்காக நீங்கள் மிகுந்த நேரத்தையும் உழைப்பையும் செலவழித்து இருக்கிறீர்கள். என் பங்குக்கு நானும் கணிசமான முயற்சி செய்திருக்கிறேன். இவ்வளவும் இதற்காகத்தானா என்று கேட்டேன். லாலாஜி, ஆம், இவ்வளவு முயற்சிகளும் இதற்காகத்தான். ஆனால் நீ இந்த நிலையை பற்றி மிகவும் சாதாரணமாக நினைப்பது போல் தோன்றுகிறது. உன்னை ஒன்று கேட்கட்டுமா? ஒருவேளை இந்த நிலையை நான் உன்னிடமிருந்து வெறும் ஒரு 5 நிமிடங்கள் எடுத்துவிட்டேன் என்று நினைத்துக்கொள். அப்போது உனக்கு எப்படி இருக்கும் என்றார். அதைவிட நான் இறந்து விடுவதே மேல் என்று என் மாஸ்டரிடம் சொன்னேன். அதற்கு லாலாஜி, நாம் ஒருவேளை மெய்மை உணர்தலில் ஒன்றுமில்லை என்று நினைக்கக்கூடும். ஆனால் அது இல்லாமல் போனால் நாம் இருப்பதே சாத்தியமில்லை. மெய்மை அடைவது என்பது அப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பதிலளித்தார். மாஸ்டர் மேலும் கூறினார், ஆனால் அதனுடைய இரகசியத்தை வெளியிட நான் இன்னும் தயாராக இல்லை. மெய்மை உணர்தலை விளக்க முடியுமானால் அதன் பிறகு அது மெய்மை உணர்தலாக இருக்காது. கடவுளைப் பற்றி விளக்க முடிந்தால் அல்லது இதுதான் கடவுள் என்று கூற முடிந்தால் அதன் பிறகு அவர் கடவுளாக இருப்பது இல்லை. இவை இரண்டும் வரையறைக்கு உட்படுத்த முடியாதவை. இது நான் உனக்கு கொடுக்கும் ஒரு சிறு குறிப்புதான். உனக்கு இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். மெய்மையடைதல் என்ற நிலையை ஒருவன் அடையும்போது சுயம் என்பது போய்விடுகிறது. அந்த நிலையில் நீ தியானம் செய்ய முயற்சித்தால் சுயம் என்பது உனது மனதிற்கு வரவே வராது. ஒரு முறை ஆன்மாவை எவ்வாறு விடுதலை பெறச் செய்வது அல்லது மாஸ்டர் எப்படி அதனை செய்கிறார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு மிகவும் ஆர்வம் ஏற்பட்டது. மாஸ்டரிடம் கேட்டேன். மாஸ்டர் சிரித்துவிட்டு சொன்னார், இவ்வளவுதானா? பிறவா நிலை என்பது ஒரு சிறு விஷயம். இந்த மிஷனில் உள்ள உண்மையான அபியாசிகள் ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கும். ஆனால் அது ஆன்மீகத்தின் ஆரம்பம் மட்டுமே. மக்கள் அடைய ஏங்கும் சுதந்திரத்தை பற்றிய கருத்தை பிறவா நிலை ஓரளவிற்கு உணர்த்தக்கூடும். ஆனால் சுதந்திரம் என்பது என்ன? திருடர்களை சிறையில் வைக்கிறோம். அவர்களுக்கு காவலாக இருக்கும் வார்டன்களும் சிறைக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் தன்னை கைதியாக கருதுகிறான், மற்றவர் தான் சுதந்திரமாக இருப்பதாக நினைக்கிறார். இந்த வித்தியாசம் புரிகிறதா? உண்மையில் இருவரும் சிறைக்குள்தான் இருக்கின்றனர். ஆனால் ஒருவர் அங்கு சுதந்திரத்தை உணர்கிறார். அதாவது சுதந்திரம் என்பது நாம் எண்ணும் விதத்தில்தான் உள்ளது. இதை கவனித்தாயானால் உண்மையில் வார்டன் ஜெயிலில்தான் இருக்கிறார்.
ஆனால் அவருக்கு சுதந்திரம் என்பதன் எண்ணம் இருக்கிறது. எனவே உண்மையான சுதந்திரம் என்பது சுதந்திரத்திலிருந்தே சுதந்திரம் அடையும் போதுதான் ஏற்படுகிறது. ஒரு விதத்தில் மரணத்தையே முக்தி என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்று விளக்கும்படி நான் மாஸ்டரிடம் கேட்டேன். சிலர் அப்படி நினைத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் மாஸ்டர் வாழ்வின் பிரச்சனைகளை மரணம் தீர்த்து வைப்பது இல்லை. ஆனால் அடுத்த வாழ்விற்கான சிக்கல்களை அது உருவாக்குகிறது. ஒருவர் துன்பங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணராமல் இருக்கும் வண்ணம் மரணம் அவரை வேறு ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறது. இந்த வாழ்க்கைக்கும் வரப்போகின்ற அடுத்த வாழ்க்கைக்கும் இடையே சிறிது கால அவகாசம் இருக்க வேண்டும். மனிதர்கள் இருட்டறைக்குள் அடைத்து வைக்கப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் நீண்ட காலம் அங்கேயே இருந்துவிட்டார்களேயானால் அவர்களுக்கு ஒரு மாறுதல் தேவைப்படும். எனவே அவ்வப்போது அவர்கள் உடற்பயிற்சிக்காக வெளியே கொண்டு வரப்பட்டு மீண்டும் சிறைக்குள் அடைக்கப்படுகிறார்கள். மரணம் என்பதும் அப்படிப்பட்டதுதான். உண்மையில் முட்டாள்கள் மட்டுமே இறக்கிறார்கள், மகான்கள் அல்ல. மகான்கள் தங்கள் சாம்ராஜ்யத்தில் நிரந்தரமாக இருக்கிறார்கள். எனவே அவதியில் உழன்று கொண்டிருக்கும் மற்ற மக்கள்தான் மரணத்தை பற்றி நினைக்கிறார்கள். மகான்களுக்கு அது என்னவென்றே தெரியாத ஒன்று. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், வாழ்வினுள் வாழ்வு என்பதுதான் நாம் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். ஒருமுறை சுதந்திரம் என்ற இந்த கருத்தை பற்றி மாஸ்டருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். நான் சுதந்திரமாக இருப்பதாக ஒருபோதும் எனக்கு தோன்றுவது இல்லை என்று எழுதி அதற்கு விளக்கம் அளிக்கும்படியாக கேட்டிருந்தேன். மாஸ்டர் எனக்கு இப்படி பதில் எழுதியிருந்தார். மற்றவர்களுடைய நன்மைக்காக நீயே சிலவற்றை விடுவிக்கும்போது உனக்கு ஏன் விடுதலை பற்றிய கவலை? நீ சுதந்திரத்தை பெற்றிருந்தாலும் அது இருக்கிறது என்ற உணர்வே அங்கு இல்லை என்பது உன்னுடைய கேள்வியிலிருந்து தெரிகிறது. நீ சுதந்திரமாக இருக்கும் உணர்வை உனக்குள் வளர்த்து கொள்ள விரும்புகிறாய் என்று நான் நினைக்கிறேன். அதாவது கண்ணால் கண்ணை பார்க்க விரும்புகிறாய். நடப்பது எதை பற்றியும் கவலைப்படாதே. என்ன நடக்கும் என்ற யோசனையை விடு. சுதந்திரம் சுதந்திரத்தின் உணர்வை உனக்கு கொடுக்குமானால் அந்த சுதந்திரம் உபயோகமற்றது என்பது என் கருத்து. சுதந்திரமும் சுதந்திர உணர்வும் சேர்ந்து இருக்க முடியாது. பூரண சுதந்திரம் அதன் தத்ரூபமாக இருக்கும் பட்சத்தில் அது பற்றிய உணர்வு அங்கு இருக்காது. சுதந்திரம் பற்றிய உணர்வு இருக்கும்போது பூரண சுதந்திரம் அங்கு இருக்காது. இதற்கு பிறகு சுமார் 4 அல்லது 5 மாதங்கள் கழித்து எனக்குள் வளர்ந்து கொண்டிருந்த வினோதமான ஒரு சோம்பல் தன்மையை தெரிவிப்பதற்காக மாஸ்டருக்கு நான் கடிதம் எழுதும்படி ஆயிற்று. என் கடிதத்தில் அதை நான் சோம்பேறித்தனம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மையில் அது எந்தவித செயல்பாட்டிலும் ஈடுபட விருப்பம் இல்லாத ஒரு ஆழ்ந்த தன்மை. ஒரு விதத்தில் அது ஆனந்தமாக இருந்தது. இருப்பினும் இந்த நிலையை மாஸ்டரே தெளிவாக்க வேண்டுமென்று விரும்பினேன். இது மெய்யுணர்தலுடன் தொடர்பு கொண்டது என்பதனால் இதை இங்கே விவரிக்கிறேன். மெய்மை நிலையை அடையும் தருவாயில் பொதுவாக ஒருவர் சோம்பல் தன்மை உடையவர் ஆகிறார். செயல்பாடு இல்லாத ஓர் இடத்திலேயே அவர் வாழ விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் சோம்பல் தன்னை ஆட்கொண்டு விடாமலும் அதனால் தனது வேலை பாதிக்கப்படாமலும் இருக்குமாறு அவர் கவனமாக இருக்க வேண்டும்.
சோம்பல் ஆத்மாவின் உயிரோட்டம், இயக்கம் அகங்காரத்தின் உயிரோட்டம். இரண்டுமே மிதமாக இருந்தாக வேண்டும் என்று மாஸ்டர் பதில் எழுதினார். சிறிது காலத்திற்கு பிறகு நான் மாஸ்டரை நேரில் சந்தித்தபோது மீண்டும் இதை பற்றி அவருடன் பேசினேன். மாஸ்டர் சிரித்துவிட்டு, இதை பற்றி கவலைப்படாதே, இது மிக நல்லதொரு ஆன்மீக நிலை. மகான்களுக்கு கூட இந்நிலையை அடைய மிகுந்த பிரார்த்தனை தேவை. நானே மிகுந்த சோம்பல் தன்மை உடையவன்தான். ஆனால் அந்நிலையில் இருந்து கொண்டு நான் அதிகமான வேலைகளை செய்கிறேன். இயக்கமில்லா நிலையினில் இயக்கம் இருக்கிறது. அதுவே மிக உயர்ந்த வேலையாகும். வேலையை ஆரம்பிக்கும்போது இன்னின்ன மாதிரி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சங்கல்பம் மட்டுமே தேவையாக இருக்கிறது. அந்த வேலை செய்யப்பட்டு விடுகிறது. அந்த வேலை இத்தனை மணி நேரத்தில் அல்லது இத்தனை நாட்களில் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று அதற்கு காலம் கூட நிர்ணயிக்க முடியும். அவ்வாறே துல்லியமாக அது நடந்தேறும். ஆனால் அதற்கு சங்கல்பம் இருக்க வேண்டும். உறுதியான நிலையான ஒரு சங்கல்பம் வேண்டும். லாலாஜியின் அருளினால் இவை எல்லாம் சாத்தியமாகும் என்று சொன்னார். ஆழ்ந்து தன் உள்ளுணர்வில் லயித்திருக்கும் மறைபொருள் ஞானியின் இந்த அமைதி அல்லது ஓய்வுதான் உலகிற்கே ஒரு அற்புதமாக இருந்து வருகிறது. மிகவும் சுறுசுறுப்பாக செயலாற்றுபவர்களால் செய்ய முடியாத விதத்தில் ஓய்வாக இருப்பவர் வேலை செய்வது வெளியில் பார்ப்பதற்கு முரண்பாடாக தெரிகிறது. ரூயிஸ் புரோய்க் என்பவர் தன்னில் ஆழ்ந்து இருப்பவரின் புதிரான அமைதி உள்முக வேலைக்கு அத்தியாவசியமான வெளிமுகமாக காணப்படும் ஒரு சலனமற்ற நிலையேயாகும். கடவுள் என்பவர் நிரந்தர ஓய்வு நிலைதான். எவை நமக்கு இயக்கம் என்று தோன்றுகின்றனவோ அவை அவருக்கு ஓய்வு என்பதாக இருக்கின்றன என்று சொல்கிறார். ஈவலின் அண்டர்ஹில் என்பவர் மறைபொருள் ஞானிகள் குறிக்கோளாக கொண்டிருப்பதாக தோன்றும் செயலற்ற நிலை உண்மையில் அதிதீவிரமான மும்முரச் செயல்பாட்டு நிலையாக இருக்கின்றது. இது ஒரு புதிராகவே உள்ளது. அதற்கும் மேலாக எங்கே அந்த செயலற்ற அமைதி நிலை ஒரு சிறிதும் இல்லாமல் போய்விடுகிறதோ அங்கே பெரிதளவில் சுயமான செயல் எதுவும் நடைபெற முடியாது என்று சொல்கிறார். பெரும் மறைபொருள் ஞானிகளில் ஒருவரான பொஹிமி என்பவர் ஆழ்ந்த நிலையில் உள்ள செயலற்ற தன்மை ஆன்மீக சக்திக்கு ஒரு தேவையான முன்னேற்பாடு ஆகும். ஆன்மீக சக்தி பெற அது அவசியம் இருக்க வேண்டிய ஒரு தகுதியாகும். அது புலனாகிய கடற்கரையிலிருந்து உணர்வாகிய அலையை பிரித்து எடுத்து கற்பனை சக்கரத்தின் சுழற்சியை நிறுத்துகிறது என்று எழுதியிருக்கிறார். மெய்ஸ்டர் எக்ஹார்ட் என்ற இன்னொரு பெரும் ஞானி மறைபொருள் கருத்துக்களை கோர்வைப்படுத்தி ஆழ்நிலையில் செல்வது கீழ்மட்ட படைப்பின் உண்மை நிலையான உலகாயுத மட்டத்திலிருந்து நம்மை உயர்த்தி நிரந்தர மட்டத்திற்கும் அம்மட்டத்துடன் மட்டுமே தொடர்புடைய சக்திகளுக்கும் ஒரு வாய்ப்பை அளிக்கிறது என்று சொல்கிறார். இந்த மறைபொருளின் புதிரை விளக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு குறிப்பை மாஸ்டரே தன் தலைகீழ் மாற்ற தத்துவத்தில் கொடுக்கிறார். அதை எளிமையாகச் சொன்னால், எது ஒன்றும் கீழ்மட்டத்தில் எவ்வாறு இருப்பதாக தோன்றுகிறதோ அதுவே உயர்மட்டத்தில் அதற்கு நேர்மாறாக தோன்றும். எனவே சாதாரண மட்டத்தில் எது செயலாக தோன்றுகிறதோ அது உயர்மட்டத்தில் செயலற்ற தன்மையாக தோன்றுகிறது. மாஸ்டர் நமக்கு தந்திருக்கும் இந்த விளக்கமே
இயற்கையின் இந்த நியதிக்கு மிகவும் எளிமையான தெளிவான விளக்கம் என்று நான் நம்புகிறேன். நம் லட்சியத்தை நோக்கி விரைவாக முன்னேறுவதற்காக மாஸ்டர் ஒரு பெரும் இரகசியத்தை நமக்கு கற்பிக்கிறார். நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட நமது சிறிய சிருஷ்டியை நாம் அழித்துவிட வேண்டும். இவை நம்மை அவற்றுடனும் இந்த உலகத்துடனும் கட்டிப்போட்டு முன்னேற விடாமல் தடுக்கும் என்று கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் சொந்த படைப்புகளை அழியுங்கள், அப்போது கடவுள் வருகிறார். எது ஒன்றிற்கும் ஓர் அடித்தளம் இருக்கிறது. அந்த அடித்தளத்தை நீங்கள் அழித்தால் பின்னர் அங்கு தெய்வீகம் வருகிறது என்கிறார். எனக்கு தெளிவாக ஞாபகம் இருந்த நான் கண்ட ஒரு கனவை அவரிடம் சொன்னபோது இந்த பெரும் இரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். கனவில் எனது மாஸ்டருக்கு பக்கத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன். திடீரென்று 2 முட்டைகள் அல்லது முட்டை போன்ற 2 பொருட்கள் எனது வாயிலிருந்து வெளிவந்தன. அவற்றிலிருந்து 2 நீண்ட கருநிற பாம்புகள் வெளிவந்தன. இவற்றை மீண்டும் உனக்குள் நுழைய விடாதே, இது உன்னுடைய வேலை, இதில் நான் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை என்று மாஸ்டர் சொன்னார். உடனே நான் உறுதியான ஒரு சங்கல்பத்துடன் பிராணாகுதி செலுத்தி பாம்புகளை துண்டு துண்டாக்கி தூர எறிந்துவிட்டேன். இதற்கு விளக்கம் தந்து மாஸ்டர் எனக்கு கடிதம் எழுதினார். இது மிக நல்லதொரு கனவு. உனது நிலையை வெளிப்படுத்தும் கனவு. ஒன்று நிஜமான முட்டை. அதனுடைய அழிவு உனக்கு அடுத்த பிறவிக்கான வாய்ப்பு இப்போது அழிக்கப்பட்டு விட்டது என்பதை குறிக்கிறது. இன்னொரு முட்டையானது நீ சுயமாக உருவாக்கி கொண்ட படைப்பை குறிக்கிறது. அதனுடைய அழிவு உன்னுடைய சுய படைப்பும் அழிக்கப்பட்டு விட்டதை காட்டுகிறது. உண்மையில் இது ஒரு மிக நல்ல கனவு. பிறகு முக்கியமான அறிவுரையோடு அவர் கடிதத்தை முடித்தார். உன் சொந்த சிருஷ்டியை அழித்துவிடு, கடவுள் வருவார். எது ஒன்றிற்கும் ஓர் அடித்தளம் இருக்கிறது. நாம் அந்த அடித்தளத்தை அழித்தோமானால் பிறகு தெய்வீகம் வருகிறது. பிறவா நிலையை ஓர் அன்பளிப்பு என்று நான் சொல்வது வழக்கம். இது மாஸ்டருடைய ஒரு பரிசு. இறக்கும் தருணம்தான் பிறவா நிலை அளிப்பதற்கு மிக பொருத்தமான நேரம் அல்லது மிக சுலபமான நேரம் என்று மாஸ்டர் என்னிடம் ஒரு முறை சொன்னார். இறக்கின்ற நேரத்தில் ஒருவருக்கு பிறவா நிலை அளிப்பது மிகவும் எளிது. நான் அவரை அப்படியே இங்கிருந்து எடுத்து அங்கே வைத்து விடுகிறேன் என்று ஏதோ கீழ்த்தட்டிலிருந்து ஒரு பாட்டிலை எடுத்து மேல்தட்டில் வைப்பது போல் கையால் சைகை செய்தவாறு இதனை அவர் கூறினார். அதற்கு பிறகு அந்த வேலை சிரமமானதாகி விடுகிறது. ஆத்மா மறுபிறவி எடுத்திருக்க கூடாது. ஒருவேளை மறுபிறவி எடுத்திருந்து நான் அதற்கு முக்தி கொடுத்தால் எந்த மனிதராக அது மறுபிறவி எடுத்திருக்கிறதோ அவர் இறந்து விடுவார். இந்த கஷ்டம் புரிகிறதா? அந்த ஆன்மா மீண்டும் பல பிறவிகளை எடுத்திருந்தால் பிறகு எதுவுமே செய்ய முடியாது. அதனால்தான் இந்த பிறவியிலேயே அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நாம் மரணமடையும் அக்கணத்தில் நமக்கு பணி செய்ய மாஸ்டருக்கு அவகாசம் இருக்கும் என்று யாரால் உறுதியாக கூற முடியும்? ஆகையால் இப்போதே பிறவா நிலைக்கு முயற்சி செய்யுங்கள். இதயம் இறைவன்பால் திருப்பப்பட்டால்தான் அது இதயமாகும். இறுதிநிலை மெய்ப்பொருளில் மூழ்கினால்தான் ஆன்மா ஆன்மாவாகும். மாற்றமே இல்லாத இறுதி நிலையை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது லட்சியம் அத்தகையதாக இருக்கும்போது அதற்கு மாற்றங்கள் அவசியமாகின்றன.
இறுதிநிலை வளர்ச்சிக்கு தேவையான சக்தியை மாற்றங்கள் தருகின்றன. அறிவாளிகள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட முக்கியமானதை அடைய அவர்கள் முயற்சி செய்வது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் உண்மையில் அறிவாளிகள் அல்லர். அறிவு கூர்மையை பற்றிய எனது விளக்கம் உனக்கு தெரியும். உள்முகமான விஷயங்களில் தெளிவாக இருந்தால் அதுதான் அறிவுத்திறனாகும். யாரொருவனுக்கு உள்முகமான திறமை இருக்கிறதோ, எப்போது அந்த திறமை ஓர் உள்முகமான ஆய்வை ஏற்படுத்துகிறதோ அப்போதுதான் அவனைத்தான் அறிவாளி என்பேன். அத்தகையவனே உண்மையில் புத்திசாலி. மாஸ்டருடைய பெருந்தன்மை அளவற்றது. அது தெய்வீகமானது என்று மட்டும்தான் சொல்ல முடியும். மாஸ்டரின் அருளால் பிறவா நிலையை அடைந்து அவருடைய தெய்வீக வழிகாட்டுதலின் கீழ் அதற்கு மேலும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அபியாசிகள் நம் மிஷனில் பலர் இருக்கின்றனர். இதனை ஒரு குரு அபியாசிக்கு செய்ய வேண்டிய சேவை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தனக்கு கீழே பயிற்சி செய்யாதவர்களுக்கு கூட மாஸ்டர் வேறு காரணங்களுக்காக பிறவா நிலையை அளித்திருக்கிறார் என்பதை பற்றி என்ன சொல்வது? அவருடைய பாதுகாப்பிற்குள் வந்தவர்கள் மீது அவர் காட்டும் அளவற்ற பெருந்தன்மையை இந்த உதாரணங்கள் எடுத்து காட்டுகின்றன. ஆனால் இவை எல்லாவற்றையும் கூறிய பிறகு சகஜ மார்க்க யோக பயிற்சி முறையினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுடன் பார்க்கும் பொழுது பிறவா நிலை என்பது தாழ்நிலையில் உள்ள ஒரு சாதனையாகத்தான் இருக்கிறது. இந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக மீண்டும் மாஸ்டர் கொடுத்த விளக்கத்தையே கொடுக்கிறேன். பிறவா நிலை என்பது மனித வாழ்விற்குரிய லட்சியத்தின் ஆரம்ப நிலைதான். ஆனால் மக்கள் இதுவே எல்லாம் என்றும் இதுவே போதுமென்றும் நினைக்கிறார்கள். இதையும் தாண்டி இறைவனின் சாம்ராஜ்யத்தில் அடியெடுத்து வைப்பவர்தான் இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைகிறார். என்னை பொறுத்தவரை பிறவா நிலை என்பது மெய்ப்பொருளை பற்றிய மிக குறுகிய கண்ணோட்டம்தான். ஏனெனில் மனிதனுடைய இறுதி லட்சியத்தை அடைவதற்கு நாம் மென்மேலும் பயணம் செய்தாக வேண்டும். பிறவா நிலை பற்றிய கவர்ச்சி மனதில் இருக்கும்போது உண்மையான அடுத்த படியை நாம் மறந்துவிடுகிறோம். இது பொதுவாக மனிதர்கள் செய்யும் ஒரு தவறாகும். லயாவஸ்தா அல்லது பிரம்மத்தில் மூழ்கியிருப்பது என்று நாம் சொல்லும் உச்சநிலைக்கு செல்வதற்கான ஊக்கத்தை சீடர்களுக்கு அளிக்காமல் இருந்தால் அது மாஸ்டருடைய தவறும் ஆகும். மைய மண்டலத்திற்குள் ஒருவன் நுழைந்து 7 ஒளிவட்டங்களையும் கடந்தால் அவன் நிலையேதுமற்ற நிலைக்குள் நுழைகிறான். பிறகு அவன் மேலும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறான். இந்த கட்டத்தில் தெய்வீக ஞானம் உதயமாகிறது. இதைத் தொடர்ந்து இறுதியில் பரம்பொருளின் தரிசனம் கிடைக்கிறது. ஆனால் பயணம் இங்கே முடிவடைவதில்லை. ஏனெனில் இப்போதுதான் லயாவஸ்தா எனும் அடுத்த கட்டம் வருகிறது. இது கடவுளுடைய பணி. அவர் மட்டுமே இதை செய்ய முடியும். நமது எல்லா செயல்பாடுகளும் முடிவு பெறும் இடம் இதுதான் என்றாலும் இன்னும் ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறது. எல்லையற்ற வெளியில் நீந்திக் கொண்டிருக்கும் நிலை என்று இதை நான் குறிப்பிடுகிறேன். பிரம்மத்தில் லயிக்கும் நிலை தொடங்கும்போது தொப்புளுக்கு கீழே வெகு வேகமான ஒரு சுழற்சி இருக்கும். அந்த சுழற்சியை கட்டுப்படுத்துவது மாஸ்டருடைய பணி. பிறகு அதே சுழற்சி இயக்கம் படிப்படியாக மேல் நோக்கி சென்று தலையின் பிற்பகுதியை அடைகிறது. இப்போது முன்னேற்றம் நிறைவு அடைகின்றது. சில சமயங்களில் மூளையில் சிறிதளவு உந்துதல் தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் படிப்படியாக இது குறைந்து விடுகிறது. இப்போது
நாம் சாதாரணமாக மனிதர்களுக்கு அளிக்கப்படாத ஒரு நிலையை அடைகிறோம். உலகத்தை பொறுத்தவரை இறந்தவராகவும் கடவுளுக்காக மட்டுமே உயிர் வாழ்பவராகவும் இருக்கும் ஒருவருக்கு மட்டுமே இந்நிலை அளிக்கப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், அப்படிப்பட்டவர் உயிரோடு இருந்தும் இறந்தவராக மாறிவிடுகிறார். பக்தியினாலும் தவத்தினாலும் அப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்த முடியாது. இந்த நிலையேதுமற்ற நிலையை பெற்ற மாஸ்டருடன் நம்மை பிணைத்து கொண்டு மற்ற எல்லா வழிபாடுகளையும் தவிர்த்து பரம்பொருளான கடவுளை மட்டுமே சரியான விதத்தில் வழிபடுவதே அதற்கான ஒரே வழியாகும். பிறவாநிலை என்பது வெறும் ஓர் அன்பளிப்பு. அத்துடன் அது மலிவான அன்பளிப்பும் ஆகும் என்று மாஸ்டரே சொல்லியுள்ளார். இதை கேட்டு வேண்டுவது உலகாயத ஆதாயங்களை விட உயர்ந்த ஒன்றிற்காக என்றாலும் நாம் வெறும் பிச்சைக்காரர்களாகவே இருக்கிறோம். நாம் மாஸ்டரை மாஸ்டருக்காக மட்டுமே நாட வேண்டும். அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய எதற்காகவும் அவரை நாடுதல் கூடாது என்பதுதான் சகஜமார்க்க போதனையின் சாராம்சம் ஆகும். அவரிடமிருந்து வேறு எதையும் நாம் கேட்கக்கூடாது. அவரையே நமக்கு தருமாறு அவரிடம் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆர்வமுள்ள ஒருவர் வருவார் என்று நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைத்து மாஸ்டர் ஏக்கத்துடன் காத்திருக்கிறார். ஏறத்தாழ வருத்தம் தோய்ந்த குரலில் மாஸ்டர் என்னிடம் ஒரு முறை, ஓர் உண்மையான குருவை கண்டுபிடிப்பதைக் காட்டிலும் ஓர் உண்மையான சீடனை கண்டறிவது கடினமானது. உண்மையான சீடன் அமைவது மிகவும் அபூர்வமான விஷயம் என்று சொன்னார். பல வருடங்களுக்கு முன்பு திருப்பதியில் கட்டப்பட்ட மிஷனின் ஆசிரம கட்டிட சமர்ப்பண விழாவிற்கு நான் சென்றிருந்தேன். அங்கு சகோதரி கஸ்தூரி அவர்களை பற்றிய ஒரு அழகான, மனதை நெகிழ வைக்கும் ஒரு நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டேன். மாஸ்டருடன் அவர் திருப்பதிக்கு சென்று கொண்டிருந்த காலத்தில் ஒரு முறை ஆண்டு முழுவதும் நாட்டின் எல்லா பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கில் யாத்ரீகர்கள் வந்து குவிகின்ற பிரசித்தி பெற்ற திருமலை கோயிலை சகோதரி கஸ்தூரிக்கு காட்டுவதற்கு ஒருவர் முன்வந்தார். சகோதரி கஸ்தூரி அமைதியாக புன்னகை செய்து மாஸ்டரை சுட்டிக்காட்டி, சிருஷ்டிகர்த்தாவினுடனேயே நான் இருக்கும்போது அவருடைய சிருஷ்டியை பார்க்க எனக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொன்னாராம். பெரும் சூஃபி யோகியான ரஃபியா அவர்களின் என்றும் அழிவற்ற அவர் மனதிலிருந்து பீறி வந்த கவிதை இவ்விடத்தில் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. தெய்வமே, இந்த உலகின் எந்த பங்கை எனக்காக ஒதுக்கி இருக்கின்றாயோ அதை உன் எதிரிகளுக்கு அளித்திடுவாய். மறு உலகின் எந்த பங்கை எனக்காக ஒதுக்கி இருக்கிறாயோ அதை உன் நண்பர்களுக்கு அளித்திடுவாய். நீ மட்டும் போதுமே எனக்கு. தெய்வமே, நரக பயத்தால் நான் உன்னை தொழுகிறேன் என்றால் நரகத்திலேயே என்னை எரித்திடுவாய். சொர்க்க நம்பிக்கையால் நான் உன்னை தொழுகிறேன் என்றால் சொர்க்கத்திற்குள் என்னை சேர்க்காதே. ஆனால் உனக்காகவே உன்னை நான் தொழுதால் உன் நிரந்தர அழகை எனக்கு மறுத்துவிடாதே. இந்து மதம் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கும் மிகப்பெரிய ஒரே உண்மை என்னவென்றால், நாம் கடவுளை குரு மூலமாக மட்டுமே அடைகிறோம் என்பதுதான். சமயங்களிலேயே அதி ஆழமான இந்த சமய நெறி குருவே கடவுள் என்று சொல்கிறது. நம் வாழ்க்கையில் இந்த உண்மையை நாம் நிதர்சனமாக
உணர்ந்து கொள்ள வேண்டும். 1972 ஆண்டு முடியும் தருவாயில் ஒரு முறை நான் சகோதரி கஸ்தூரியிடம் ஒரு தனிநபர் தியானம் பெற்றேன். தியானம் ஆரம்பித்தவுடன் எனது அனுபவத்தில் ஒரு தடங்கல் ஏற்பட்டது. ரோடு ரோலர் வண்டி என் பாதையை அடைத்து கொண்டு நிற்பதாக உணர்ந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் அதை தாண்டி மேலே சென்றேன். எனது வழியில் மாபெரும் மகான் ஒருவர் புத்தரைப் போன்று உட்கார்ந்திருப்பதைக் கண்டேன். அவர் பொன்னிறமாகவும் கம்பீரமாகவும் திகழ்ந்தார். அவரது முகம் மண்ணுலகில் காண முடியாத ஓர் அழகுடனும் சூரியனின் பொன்மயமான ஒளியுடனும் இருந்தது. அவர் நமது ஆதிகுரு லாலாஜி ஆவார். அப்போது நான் அவருக்குள்ளேயே நேராக விழுவது போல் தோன்றியது. அந்த கட்டத்தில் தியானம் முடிவுற்றது. சகோதரி கஸ்தூரியிடம் நான் இதை சொன்னேன். அவர், ஆம், ஆரம்பத்தில் தடை இருந்தது. உங்களுடைய பாதையின் குறுக்கே கைவண்டி ஒன்று கிடந்ததை நான் பார்த்தேன். லாலாஜி பற்றிய உங்கள் அனுபவம் சரியானது. நம் வழி எவ்வளவு அற்புதமானது பாருங்கள். சகோதரரே, இன்று உங்களுக்கு மாபெரும் இரகசியம் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நம் மாஸ்டருடன் ஒருவர் லயம் அடையத் தொடங்கும்போது தானாகவே லாலாஜியுடனும் அவர் லயம் அடைகிறார். இந்த அனுபவத்தில் வெளிப்படுத்தப்பட்ட முக்கியமான இரகசியம் இது என்று சொன்னார். பின்னர் நான் இதை பற்றி சிந்தித்தபோது எனது மனதிற்குள் பளிச்சென்று ஒரு ஞானோதயம் ஏற்பட்டது. அதாவது இது பிரம்மத்துடனும் நாம் தானாகவே லயமடைகிறோம் என்பதையும் குறிக்கும். ஏனெனில் பிரம்மத்துடன் மாஸ்டர் லாலாஜி இருவரும் லயாவஸ்தா அடைந்து விட்டார்கள். இதை எனக்கு நிரூபிப்பதற்காக மாஸ்டருடைய அருளால் குருவுடன் லயம் அடைவது என்பது பிரம்மத்துடன் லயம் அடைவதுதானே தவிர வேறல்ல என்று எனது வெளிமனத்திற்கு தெரியும்படி இந்த அனுபவம் எனக்கு கொடுக்கப்பட்டது. கடவுளைப் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. அவரை எப்படி தேடுவது, எங்கே தேடுவது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி குருவின் மூலம் கடவுளை கண்டுணர்ந்து கடவுளுடன் இரண்டரக் கலப்பது என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே நம்மிடம் அனுப்பப்படுபவர்தான் குரு என்பவராவார். புனித ஞானி அகஸ்டின் அவர்களுடைய அழிவில்லாத சொற்களின்படி, மனிதன் எதை நேசிக்கிறானோ அவன் அதுவாகவே இருக்கிறான். ஒரு கல்லை நேசித்தால் அவன் ஒரு கல். ஒரு மனிதனை நேசித்தால் அவன் ஒரு மனிதன். கடவுளை அவன் நேசித்தால் அதை பற்றி மேற்கொண்டு சொல்ல நான் துணிய மாட்டேன். அவன் கடவுளாவான் என்று நான் சொன்னால் நீங்கள் என்னை கல்லால் அடிப்பீர்கள். மேலை நாட்டின் பெரும் யோகியான பிளேக் என்பவருடைய ஒரு பிரார்த்தனையுடன் இப்பணியை நான் நிறைவு செய்கிறேன். ஓ இரட்சகனே, பணிவும் அன்பும் ஆன உன் உணர்வை என் மீது பொழிவாயாக. நான் என்ற அகங்கார உணர்வை முழுவதுமாக இல்லாமல் ஆக்குவாயாக. நீயே என் வாழ்க்கையாக இருப்பாயாக. எதை நாம் நாட வேண்டுமோ அதை மட்டும் நாம் நாடுவதற்கு, யாரை நாம் கண்டறிய வேண்டுமோ அவரை மட்டும் நாம் கண்டறிவதற்கு நமக்கு உதவும் வண்ணம் மாஸ்டர் அவருக்கே உரிய தெய்வீக ஞானத்தை நமக்கு அளிப்பாராக.